நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம்
என்று தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கல்லுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை குறைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதோ என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும். உமது உண்மையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒவ்வொரு வாருங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தை 20 மற்றும் 6ஆம் அதிகாரம் 2 முடிய. சகோதர சகோதரிகளை, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாதவரை பாவ நிலை ஏற்பு செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருப்பேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம் என்றே நினைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்களும் உங்கள் அலட்சியங்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால்
உங்கள் விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் படிக்காதீர்கள். வெளிவேடக்கார மக்கள் தொழுகை குடங்களிலும் சத்துகளிலும் அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவன் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரனை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழிலை கூடங்களிலும் வீதியோடு நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவன் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளடக்கி சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தை நோக்கி விடுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோக்கி இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகமாற்றமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோக்கி இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோக்கி இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோக்கி இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாவம் செய்யறதுல மட்டுமா செய்யறது கூட சொல்லுவோம். பாவம் செய்யக்கூடாது, கெட்ட பேச்சு பேசக்கூடாது, சண்டை இல்லாமல் இருக்கணும். இப்படிலாம் சரி, வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு 2 நகரை பற்றி சிந்திக்க அழைக்கிறேன். அதற்கு முன்னதாக இன்று நமது திருத்தந்தை அவர்கள் ஒரு 3 கருத்தை மையப்படுத்துகிறார். நவகாலத்தில் எத்தனை கருத்து? 3 கருத்து. இங்க இருக்கிறவங்க கேட்டுருப்பாங்க. எல்லாரும் சில பேர் உடம்பு இருக்கும், சுத்தி இருக்கணும். அதனால உங்களுக்கு கேட்க திருத்தந்தை முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, செறிப்படுத்தணும் கேட்கிறேன். இது செறிப்படுத்தணும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, மோசே பாருங்க, அவர் அந்த மலையில, சீனாய் மலையில நான் பார்த்தோம், அந்த எரிகின்ற பூச்செடியில கடவுளை தரிசிக்கிறார். எரிகின்ற அந்த பச்சை பூச்செடியில கடவுளை தரிசிக்கிறார். அப்ப மொய்சா என்று அழைத்து, நீ இருக்கிற இடம் புனிதமானது, ஒரு மிதியடிகளை கழற்றி விட்டு வந்து நெல் என்று கூப்பிடுகிறார். ஒரே மலை, மலையில் ஒரே மலையில காட்சி மோசே. அவங்க அந்த இடத்துல அவர் சொல்றாரு, முதல் வாசனை உள்ளூர் பயணம் புத்தகத்துக்கு அவர் அதிகாரம் வாசிக்கலாம். முதல் அதிகாரத்தில் கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மொய்சா மக்கள் படுகிற துன்பத்தை கண்களால்
கண்டேன். ஆக அவர்களை விடுவிக்க நான் உங்களை எழுப்புகிறேன் சொன்னார். ஆக முதல்ல விடுதலை என்ன கிடைக்குதுன்னா, கடவுளோடு இருக்கிற அந்த சந்திப்பு, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற அந்த காரியம், அதெல்லாம் மிக முக்கியமானது. லிசனிங் இன்று நமக்கு அநேகருக்கு செவிப்படுத்து காது கொடுத்து கேட்கிற பழக்கம் இல்லை. நிறைய சண்டைகளை பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைகளை, கணவன் மனைவி பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, புருஷன் என்னதான் சொல்லவான்னு கேட்க மனைவிக்கு பொறுமை இல்லை. இல்ல மனைவியா போனா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு யோசனை பண்ணி மனைவி என்னதான் சொல்ல வருது அப்படின்னு கேட்கறத அந்த பொறுமை கணவனுக்கு இல்ல. சரி, ஏன் பெற்றோர்கள் கோபப்படுறாங்க, ஏன் மக்கள் ஆத்திரப்படுறாங்க என்று அந்த நியாயமான கோபத்தை அனுசரித்து அந்த பிள்ளைகள் ஏன் கோபப்படுகிறார்கள், என் தந்தை தாய் நான் என்ன தவறு செய்திருக்கிறேன், என்னதான் சொல்ல வராங்க, என் வாழ்க்கைக்கு என்னதான் பாடத்தை கற்பிக்கிறாங்க என்று அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு செயல்படுத்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனை நாம செவிமடுத்து கேட்டாலே திரும்பணும். அதான் மிக முக்கியமானது. திரும்பணும். ஆக செவிமடுத்து கேட்பது லிசனிங். பாருங்க, கபிரியேல் தூதர் மாதாவுக்கு காட்சி சொல்றாரா, அப்ப அருள்மிகு பெற்றவரே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வாழ்க்கை யார் கேட்கிறது? மாதா கேட்கிறாங்க. ஆக கடவுள் பேசுவதை நாம் கேட்கிறோம். லிசனிங். கடவுள் பேசுவது. இப்ப நம்ம ஆலயம் வந்திருக்கிறோம். இப்ப ஏதோ நம்ம பூசி வந்தோம், திரும்பி பூசணும், மாலை போடணும், அதுக்காக வார்த்தை விட ஒவ்வொரு நாளும் பார்க்க பிரித்த சபையில அவருக்கு ஒரு படத்தில் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன வசனத்தை வச்சிருக்கிறாரு, எனக்கு என்ன வசனம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என்று அவங்க என்ன பண்றாங்க, பைபிள் எடுத்து புரட்டுறாங்க. வச்சிருந்தாரு செபிச்சுட்டு நான் பைபிள் தொடங்குவேன், எனக்கு என்ன ஆண்டவர் செய்தி கொடுத்து வைக்கிறார் என்று அவர்கள் தேடுகிறார்கள். அதுதான் மிக முக்கியமானது. ஆக நமது வாழ்க்கையில மிக முக்கியமாக கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பது. அதை பாருங்க, எடுத்துக்கலாமாங்க. தொடர்பு புத்தகத்துல சோதம் அழிப்பதற்காக கடவுள் திட்டம் எடுக்கிறார். ஏனென்றால் அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, கொடூரமான பாவச் செயல்களிலே மூழ்கியிருந்த மக்கள், அந்த சோதம் குமாரான மக்கள் மூழ்கிறவர்களை அதை பாருங்க, தீட்சையம், மிக மோசமான தீட்சையம், கொடூரமான பாவம் எல்லாமே செய்திருக்கிறாங்க. அப்ப கடவுள் ஆபிரகாமை நோக்கி, நான் இதோ ஆபிரகாம் அவரை பாருங்க, என்னை தீவிரோடு நீதிமான்கள், அதாவது ஆபிரகாம் சொல்றார் கடவுள், நான் அந்த சோதம் அழிக்க போறேன். அப்ப இந்த சோதம் கோமாவுக்கு எதிராக பெரும் கண்டனங்கள் எழுதியுள்ளது, அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. பெரும் கண்டனம் ஆண்டவர் ரொம்ப கொதித்து போயிருக்கிறார் அந்த நகரத்தை குறித்து, அந்த மக்களை குறித்து. ஏனென்றால் அவருடைய பாவம் அவ்வளவு கொடிய பாவமாக இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் கேட்கிறாரு, நீங்க அந்த சோதோம் நகரத்தை நீங்க அழிக்கும் போது அதுல நீதிமான்கள் சேர்த்து நீங்க அழிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். நீதிமான்களையும் சேர்த்து, ஏன்னா ஒரு நகரத்துல நல்லவங்க என்ன, அப்ப கெட்டவங்களை அழிக்கும் போது நல்லவங்களையும் சேர்த்து நீங்கள் அழிப்பீரோ, அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த நகர் அழிப்பீங்களா அப்படி எடுத்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். யாரு? அற்புதமான ஒரு உரையாடல், தந்தை மகன் உரையாடலை போன்று கடவுள் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம் கடவுளோட பேசுகிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த நகரத்தை காப்பாற்றுகிறார். திருவுலகில் நல்லோர் ஒருவர் உடனே பெய்யும் மழை அப்படின்னு நம்ம திருப்பணம் வாசிக்கிறோம். ஆக மிக முக்கியமாக இந்த நாளில ஆபிரகாம் அந்த நகர மக்களுக்காக கொண்டாடுகிறார். எல்லா மக்களும் அவ்வளோ பெரிய நகரத்துல ஒரு 50 நல்லவங்க இருக்கிறாங்க, அதை பொருட்டாவது அந்த நகரத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறார் ஆபிரகாம். ஆனா 50
Praise the Lord. பாருங்க, அடுத்தபடியாக தொடர்ச்சியாக அவர் கேட்கிறார், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்று கடவுள் சொல்றார். கேட்கிறீங்களா? கடவுள் அப்பொழுது ஆபிரகாம், தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச திரும்பி விட்டேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். ஏன்னா 40 பேர் இல்லை, அங்க அந்த நாட்டில் 50 பேர் இல்லை. அப்ப ஒருவேளை பாருங்க, 5 பேர் குறைவாக இருக்கலாம், 45 பேர் இருந்தா காப்பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன். 45 பேர் இருந்தா காப்பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆனா 45 பேரும் இல்ல. பாருங்க, இதுல நீதிமான்கள் நல்லவங்க இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவர் சொல்வதை கேட்கிறார். பாருங்க, தூசியும் சாம்பலுமான நான் என் கடவுளோடு பேச புரிந்து விட்டேன் அப்படின்னா அது ஒரு ஆர்வத்தோட சொல்லல, மிகுந்த தாட்சியோட தூசியும் சாம்பலுமான நான் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். பார்க்கலாம், திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சார்ந்து பார்க்கிற போது அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவரோ வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். He must increase, I must decrease என்று தன்னையை தாழ்த்திக் கொள்வார். இதெல்லாம் மிக முக்கியமான. இந்த நவகாலத்துல நான் யாரையுமா கேட்காம போறாங்க, சிறுபடுத்தி கேட்காம இருக்காங்க, ஆணவம் முடிச்சவங்க, அகங்காரம் முடிச்சவங்க, இருமாப்பு முடிச்சவங்க, வக்கரமான எண்ணம் கொண்டவங்க, பொறாமம் கொண்டவங்க, இவங்களுக்கு செயல்படுத்தி கேட்கணும் எண்ணமே கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நான் சொன்னதான் கரெக்ட், நான் பண்ணதான் கரெக்ட், நான் சொல்வதுதான் சரி என்று அவர்கள் முன்கூட்டி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறார்கள். மிக முக்கியமாக அன்புக்கிறவர்களே, எப்ப நம்ம செயல்படுத்த முடியும்? தாழ்ச்சியான தாழ்ந்த இதயத்தோடு இருக்கிற போது. Praise the Lord. ஹalleluya. ஆபிரகாம் சொல்வதை பார்க்கிறோம், தூசியும் சாம்பலுமான நான். தொடர்ச்சியாக அவர் கேட்கிறார், 30 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, 5 பேர் இருந்தா, ஆண்டவரே நீதிமான்கள் இருந்தா காப்பாற்றுகிறோம். இல்ல, அந்த 5 பேர் கூட அந்த நாட்டுல, எந்த நாட்டுல? சோதோம். இந்த தவக்காலத்துல மிக முக்கியமாக அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டுடைய வார்த்தைக்கும் செவிமடுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் செவிமடுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஆக மிக எளிதாக தீய வார்த்தைகளை கேட்கிறோம், மிக எளிதாக தீய வழிகாட்டுதல்களை, தீய பேச்சுகளை ரசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ரசிக்கிறோம், கெட்ட பேச்சை ரசிக்கிறோம், கெட்ட உரையாடலை ரசிக்கிறோம், உடலுக்கும் உள்ளத்திற்கும் இச்சை தரக்கூடிய காரியங்களை ரசிக்கிறோம். உள்ளுக்குள்ள குழுங்கி அன்புக்கிறவர்களது வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாக நமது தீய எண்ணங்களாலும் தீய செயல்களாலும் இருக்கிற போது அதை ஆராதிக்கிறோம், ரசிக்கிறோம். அதை எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அதில் எவ்வளவு நமக்கு ஏமாற்றம் இருக்கிறது என்பது நமக்கு தெரிவது கிடையாது. சமீபத்தில் ஒரு கதையை நான் கேட்டேன். அதுல மிக முக்கியமா அந்த கதை எப்படி போகுது அப்படின்னா, ஒரு தகன்னு ஒரு நல்ல ஒரு பேப்பர் இருக்குது. அப்ப அந்த பேப்பர்ல பாருங்க, அந்த பேப்பர்ல ஒரு அழகிய ஒரு பூச்சி, ஒரு பட்டாம்பூச்சி வச்சுங்களேன், பட்டாம்பூச்சியா இருக்கலாம், அல்லது ஒரு புழுவாக இருக்கலாம். பாருங்க, அந்த அப்பா சொல்றது, நீங்க போய் பறந்து, ஆனா அந்த பல இருக்கிற பேப்பர்ல போய் உட்காராத, பல இருக்கிற பேப்பர்ல போய் உட்காராத, ஒரு ஈ வச்சுக்கலாம், போய் அந்த போய் உட்காராத அப்படி. அப்ப அந்த பூச்சிக்கு அந்த அப்பா சொன்ன அந்த வார்த்தை கேட்டு எல்லாருக்கும் போய் உட்காரமா, ஆனா பல இருக்கிற அந்த பேப்பர்ல போய் அதை உட்காரவே நாட்கள் போனது. அந்த
அந்த ஈயோட அப்பா அம்மா செத்துட்டாங்க. ஈயோட அப்பா அம்மா செத்துட்டாங்க. அப்ப இந்த ஈ என்ன சொல்றது நினைக்குது, ஏன் உங்க அப்பா அம்மா ரொம்ப உட்காரவான்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் உள்ள போய் அந்த பேப்பர்ல உட்கார்ந்தேன், நல்லா இருக்குது, தகவலும் இருக்குது, உன் முகம் கூட அதுல தெரியுது அப்படின்னு அந்த கூட ஃப்ரெண்ட்ஸ் ஈலாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்புறமா பண்ணுது, போய் உட்காந்து பாருங்க, ஒரு முறை போய் அந்த பல இருக்கிற பேப்பர் போய் உட்காந்து பாருங்க. அப்படியே நம்ம பிள்ளைங்க வந்து சட்டம் பண்ணுவாங்க, அது போல தகவல் விளையாடுது, நல்லா ஜாலியாக இருக்கு. அப்போ ஒரு முறை போய் உட்காந்து ஒன்றாங்க, 2 முறை போய் உட்காருது ஒன்றாங்க. இப்படியா தொடர்ந்து போய் உட்கார ஒரு நாள் போய் என்ன பண்ணுது, அதை உட்காந்து பாருங்க, அந்த சொகத்திலே திரும்பி போச்சு. சொகத்தில பாருங்க, அந்த பாலத்தின் பையனுக்கு தெரியும் வெயில எவ்வளோ சூடா இருக்கும் இல்லையா. அந்த சூட்டுல அதனுடைய இறக்கையானது, அந்த ஈயுடைய இறக்கையானது ஒட்டிக்கிச்சு. எதுல பேப்பர்ல இழுத்து இழுத்து பாருங்க பாருங்க, வேற வழி இல்லை, வேகமாக இழுத்து ஒரு இறக்கை. அப்பதான் நினைச்சு பாக்குது, நம்ம அப்பா அம்மா சொன்னது நல்லதுதான். ஏன் பக்கம் வராங்க, ஒரு கடுதல் நமக்கு கஷ்டம் வரும், பல இருக்குதுனால அது போய் உட்காரணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும் என்று நல்லா சொன்னாங்க என்று அது வந்து பாடல் கற்பிக்கும். நம்ம வாழ்க்கையில தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கிற எல்லா நிகழ்ச்சியும் இதுதான். இது செய்தா இந்த தவறான செயல் செய்தா ஒரு போதையா இருக்கலாம், எந்த விதமான இச்சைக்குரிய காரியங்கள் எதுவாக இருக்கலாம், தற்காலிக சுகம் தரும், நல்லா இருக்கும் ஆர்வத்துல. ஆனா கடைசியில நம்ம வாழ்க்கை அது உடைச்சிடும். அந்த ஈயோட இறக்கை பாருங்க, அந்த பாலத்தின் பையில உடைந்து போனது போன்று, அந்த வெயில உருகி உடைந்து போனது போன்று ஒரு கட்டத்திலே நமது வாழ்க்கை உடைந்து போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாளிலே இந்த நவகாலத்திலே இதோ மிக முக்கியமாக இதோ எவ்வாறு இந்த சின்ன காலையில இந்த அந்த மகன் பூச்சியோ ஏதோ வச்சுக்கோங்க, பிள்ளை பூச்சி வச்சுங்க, அந்த அது அப்பா அம்மா பேச்சுட்டு இருந்தா அது நல்லாவே இருந்திருக்கோம். அதுபோல நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய செய்தியை, கடவுளுடைய வார்த்தையை நாம கேட்டு நடந்தோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா சோதோம் மக்கள் கேட்டாங்களா, மனம் திரும்பினாங்களா, நல்ல இருந்தாங்களா? இல்லவே இல்லை. ஆனா பாருங்க, உங்களுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் சொல்ற பாருங்க, யோனா, இறைவாக்கினர் யோனா. அவருடைய அவங்களுக்கு தெரியும், அவர் நடந்தது தெரியுமா? யோனா பத்தி தெரியல, தெரியுமா தெரியாதா? யோனா பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியாதா? நல்லா தெரியும். திட்டங்களை மூவிச்சுல தெரியாதா? ஆண்டவர் யோனான் ஒரு நல்ல அவருக்கு உகந்த ஒரு மகன் அழைக்கிறார், ஒரு வாலிப மகனை அழைக்கிறார். அதாவது சொல்றேன், உங்களுக்கு புரியும் போல சரியா அழைக்கிறார். அடிச்சு இது போல இது நீல மக்கள் பாவத்தில் அழிகிறாங்க, நீ போயிட்டு அந்த மக்கள் அழிக்குமான்னு போய் சொல்லு. அவங்க ஒரு டைம் தர, 40 நாள் ஒரு டைம் தர, அதுக்குள்ள மனம் மாறிட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க, அதனால நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வேலை நடக்கலன்னு சொல்லி தப்பிச்சு ஒரு படகு போறார், ஒரு கப்பல் ஏறி போறார். அந்த கப்பல்ல கொந்தளிக்குது, என்னது கடல் கொந்தளிக்குது. எல்லாரும் பார்க்காங்க எவ்வளவு தப்புன்னா, அதனால்தான் நம்மளுடைய அந்த கப்பல் நமது படகு கொந்தளிக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு பிடிச்சு பார்த்தா இவரு தான் யாரு? யோனா. யோனா தூக்கி என்ன பண்ண கட்சியில தூக்கிய போடுறாங்க. அவன் பெரிய திமுக வந்து அவரை முடிங்கிட்டு 3 நாட்கள் அவர் அந்த தீமிகள் வாயிலிருந்து கடைசி தீமிகள் எங்க அவர் கட்டி போடுது. நினைவே நகரம் இருக்குதோ அந்த கரையில வந்து அவரை கட்டி அவர் தப்பிச்சு போக பார்த்தாருல்ல, ஆண்டவர் விட்டாரா? Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு அழைக்க முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே சொல்லுவாங்க, என் பேச்சனாலே கேட்க மாட்டேங்கிற போல கடவுள் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவை யாரால மாற்றவே முடியாது. நாம மனம்
எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக நமது வாழ்க்கை மாறும். அன்புக்குரியவர்களே, அதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பாருங்க, இவரு அந்த நகர 7வது இறைவாக்கு புத்தகத்துல அந்த நாட்டை சுத்தி வரத்துக்கு குறைஞ்சது எத்தனை நாள் ஆகுமா? பாருங்க, வசனம் சொல்லுது 3 நாட்கள் ஆகும். எத்தனை நாள் சுத்தி வரதுக்கு? அந்த பெரிய நகரை சுத்தி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? என்ன பண்ண தெரியுமா? ஒரு நாள் சுத்தி பார்த்தாரு, டயர்டாகி போயிடுச்சு. அவரு ரிப்போர்ட் பார்த்தாரு, ஒன்று வேலைக்கு ஆகும். 3 நாள் யாரையா சுற்றுவாங்க. இந்த கடவுள் வேலையே கிடையாது. யாராவது பணம் பார்த்துக்காங்க, இவரு என்னை முடிச்சுட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்து அந்த நகரத்துடைய நடுவு போயிட்டு கடவுள் வந்து அழிக்க போறாரு. இன்னும் 40 நாள்ல நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். அவ்வளவுதான், மனமார்க்கு சொல்ல, நீங்க அழிச்சுவீங்க, கடவுள் அழிக்க போறாரு அப்படின்னு அந்த நகரத்துடைய நடுவுல போய் சொல்றாரு. யாரு? இந்த யோனா இறைவாக்கின. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் தீயா பரவுது. எல்லா மக்களுக்கும் தீயா பரவுது. ஐயோ, கடவுள் ஊர் அழிக்க போறாரா, நம்ம நகர அழிக்க போறாரா, மக்கள் அழிக்க போறாரா அப்படின்னு மக்கள் மத்தியில பரவுது. உடனே அரசனுக்கு போகுது. எல்லாரும் என்ன பண்றாங்க? விலங்கினங்கள் தொடங்கி வசனம் வந்து 3வது அதிகாரம் மட்டும் படிங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். எழுத யோனா இறைவாக்கு புத்தகம் 1105 எழுத பார்ப்போம். 3வது அதிகாரத்துல 5வது வசனம் 5, 6 வசனம் படிப்போம். 5, 6, 7, 8 வசனம் படிப்போம். யோனா 20 1105 இதுதானா? கொஞ்சம் சத்தமாக பாருங்க. யாராசிரியா வெச்சிருக்கீங்க? வாசிப்போம். வாசிப்போம். நீங்க வாசிக்கலாம். சரி, பாருங்க. நினிவே நகர மக்கள் கடவுளின் நற்செய்தியை நம்பினர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, கடவுளின் நற்செய்தியை நம்பி பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். பெரியவங்க சின்னவங்க எல்லாரும். 6வது வசனம் சொல்லுது, இந்த செய்தி நீயே அரசனுக்கு கேட்டது. அவன் தன் அரியணை விட்டு இறங்கி அரச உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாப்பல் மீது உட்கார்ந்தார். ஆளை பிறப்பிக்கிறான். எந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் இது போன்ற சாக்கு உடை அணிந்து, விலங்கினங்கள் தொடங்கி எல்லாரும் சாக்கு உடை அணிந்து கடவுளை நோக்கி மன்றாடணும். வசனம் பாருங்க, 8வது வசனம், மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டு கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். பாருங்க, தாம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். முதல்ல கடவுளை மன்றாடணும், ஜெபம், அடுத்து தவம். தவம் பாருங்க, தீச்செயல்களை கொடுஞ்செயல்களை விட்டு ஒழிக்கணும். 9வது வசனம் வந்து, இவ்வாறு செய்தால் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவரது கடுஞ்செயலும் தனியும் நமக்கு அழிவு வராது. அன்புக்குரியவர்களே, பாருங்க, வசனம் வந்து 10வது வசனம். அன்புக்குரியவர்களே, இந்த நவகாலத்தில் இதுதான் மிக முக்கியமானது. இந்த அந்த காலி விட தவளோட இந்த துண்டு போடுது, இது போடுற பங்குல சின்ன பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. குடி குடி பசங்களா, குடி குடி பசங்க பெரிய பெரிய பாவம் பண்ற போல. எல்லாம் சின்ன பசங்க இப்போ வந்து மாலை போடுவாங்க, கறி சாப்பிடுவாங்க. அந்த சின்ன பசங்க பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சதுதான், கறி சாப்பிடாது. நம்ம வந்து போல நம்ம தவறணும், அது சின்ன ஆசை அப்படின்னு நம்ம பாராட்டுறோம். ஆனா பெரியவங்க சில பேர் எல்லாம் பார்க்காத குழந்தை பார்க்காத தவக்காலமா, நான் பார்க்காத தவக்காலமா, நான் பார்க்காத வழிபாடா அப்படின்னு இந்த பெரும் பக்கம் மேற்பட நான் பத்தி அப்படின்னு
கொஞ்சம் நாளைக்கு போடுங்க மாலைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நாம இதவே சில பேருக்கு எல்லாம் என்ன தெரியுமா அப்படியே இழுக்கும் கிளாஸ் பாருங்க இழுக்கும் எப்படி தெரியுமா அப்படியே ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா கொடுப்பாரு சூப்பர் ஐடியா கொடுப்பாரு மாலை கைக்கு குடிச்சிட்டு அவனை குளிச்சுட்டு அவன் போட்டுங்க அது மாலை போடுது சார் அது அந்த மாலை போடுறாங்க சாமியார் போறாரா இங்க இருந்து சாமியார் பார்க்கலாம் போய் ஃபாதர் மாலை போடுறது ஃபாதர் யார் ஃபாதர் ஃபர்ஸ்ட் போடுறது ஃபாதர் மாலை போடுறாரா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது மாலை யார் கிடைக்குது சாப்பிட்டு கேட்கறாங்க பாதியில இது போல கறி சாப்பிடும்போது கை வச்சுதான் இது போல இருக்கலாம் அப்படின்னா இது அப்படி அப்படின்னு கவனி. அதே போல குடும்பத்துல ஏதாவது ஒரு சாவு வந்துச்சு கெட்ட நடந்து சுவாட்டி மாலை போயிருக்கு அன்புக்குரியவர்களே நாம போட்டு இருக்கிற தவமாலை ஒரு அடையாளம் ஒரு அடையாளம் மாலை போட்டு தரணும்னா அப்படின்னு சொல்லுவாரு நீதான் மாலை போட்டுக்கிற நீதான் குடிக்கூடாது நீதான் தம்படி கூடாது நீதான் போய் பேசக்கூடாது நான் மாலையா போட்டுக்கிறேன் மாலையா போட்டுக்கிறேன் எப்படி பாருங்க அப்ப நீ கிறிஸ்துவ இல்லையா நீ கிறிஸ்துவன் இல்லையா கடவுள் உங்களோட பேசுறது இல்லையா உன் மனமாற்றத்தை விரும்பலையா நான் நினைச்சுக்கிறோம் மாலை போடாம மாலை போடாம பார்த்து கிண்டல் அடிக்குது மாலை போட்டு போய் பேசாம பாருப்பா மாலை போட்டு திரும்ப பாருப்பா கூடாது போய் பேசக்கூடாது வேண்டாம் ஆனா மாலை போடாத போல செய்யலாமா ஒரு லைசன்ஸ் கொடுத்துறாங்க லைசன்ஸ் கொடுத்துறாங்க அவங்க வந்து மாலை போடல தவ போடலாம் என்ன வேணா போடலாம் என்ன வேணா பேசலாம் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு வேலை சொல்லியிருக்காரா எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya மாலை போடு மாலை போடாம இரு நீ வந்து தவ உடை போடு போடாம இரு அது இல்ல பிரச்சனை இங்க எல்லாரும் நீங்களும் நானும் இந்த நவகாலத்தை மிக சிறப்பா ஒரே நேர்கோட்டில் இருந்து பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறவர்களே பாருங்க ஒரு அரசன் அந்த அரியணை விட்டு இறங்கி வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகாரம் அவன் அதிகாரம் இது படைபலம் இது அந்த நாடியாருக்கு சொந்தமானது அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது கடவுள் தான் எனக்கு எல்லாம் என்று கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் இறங்கி வருகிறான் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய கோமனாயிரு நீ எவ்வளவு படிச்சிரு நீ எவ்வளவு பெரிய மேதாவியாரு உன்னை பத்தி நீ என்ன வேணா நினைச்சீங்க ஆனா கடவுளுக்கு தெரியும் நீ யாரு எவரு எப்படிப்பட்டவன் ஆமாவா இல்லையா திருப்பால் 138 சொல்லுது ஆண்டவரே நீ என்னை ஆய்ந்து வாசிக்கலாம் 45வது அதிகாரத்துல அன்புக்குரியவர்களே 2-3 வசனங்கள்ல அருமையான வசனம் அவனை தாங்குவேன் நான் உன்னை வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மிக அருமையான வசனம் அன்புக்குரியவர்களே எடுக்கிறீங்களா இசையா எடுக்கிறீங்களா வாசிக்கிறீங்களா யார் வாசிக்க 45ல அவர் சொல்றாரு 2-3 வசனங்கள்ல நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் உனக்கு முன்னாடி எதெல்லாம் ரொம்ப பெருசா உனக்கு தடையா இருக்குதோ அதை நான் சமப்படுத்துவேன் இரும்பு செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு காட்டாட தகர்ப்படா உனக்கு எதிராக கூட்டப்பட்ட எல்லா சதிகளையும் நானே எடுத்து விடுவேன் அவர் சொல்லுகிறார் இருளில் மறைத்து வைத்த கருவுணவனையும் மறைநகர் ஒழித்து வைத்த அப்படின்னா உனக்கான அந்த புதையில ஆசீர்வாதத்தை உனக்காக மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் நீ அறிவுபடி இதை செய்வேன் என்று தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் பாருங்க
ஆக என் ஊழியன் யாக்கோபின் முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பேச சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கிட்ட அவர் நம்ம அதிகமா அறிந்தாலும் அவர் பற்றி அதிகமா தெரிந்தாலும் அவர் நம்ம அறிந்திருக்கிறார், நம்மை தெரிந்திருக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் தருகிறார். அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான நம்ம காலத்தில் மனம் மாறணும்னா சொல்லுவாங்க, போதை மறுவாழ்வு சொல்லுவாங்க, குடிகார மனம் மாறணும் அப்படின்னா முதல்ல நான் குடிகாரன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், முதல்ல ஏத்துக்கணும். நம்ம முதல்ல மனம் மாறணும் அப்படின்னா நான் பாவி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீ மனமார்க்கு வாழ்க்கையை வாழ்க்கை ராஜா ராஜா எது வாழ்க்கை ராஜா மனவாய ஏன் வாழ்க்கை ராஜா? நம்முடைய பலவீனத்தை, நம் பாவத்தை நம்ம ஏத்துக்க தயாராக எல்லாம் பூமி மறைச்சிட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா அது உள்ள போய் எல்லாம் உடுத்து போய் அவனோட வாழ்க்கையை நாசமாகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமானது. ஆக இந்த நவகாலத்துல நான் சொன்னேன் இல்லையா, நம்ம திருத்தந்தை லியோ அவர்கள் சொன்ன முதல் செவிப்படுத்தல், அடுத்து நோன்பு இருத்தல். நோன்பு இருப்பது தான். நோன்பு இருத்தல்னா வெறும் கை சாப்பிடாம இருத்தல் இல்ல, குடியாம இருத்தல் இல்ல, வாழ்க்கையில எதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க திட்டுறது, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வந்து குறை சொல்லிட்டே இருக்கு, அதுதான் பார்க்கணும். தாக்கத்தை அதுதான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரையும் எப்பொழுதும் தீர்ப்பிட்டு கொண்டே இருப்பது, குறை சொல்லிக் கொண்டே இருப்பது, அவனை கேவலமாக சொல்லிக் கொண்டிருப்பது, இது எல்லாவற்றையும் நாம் மாற்றணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை பத்தி நீங்க தப்பா பேசுறதுக்கு நீங்க விரும்புவீங்களா? உங்களை வந்து கேவலமா பேசுறதை நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க? நம்ம அந்த வேலை செய்யலாமா? நம்ம வேலை செய்யலாமா? எந்த அளவையால் அனுப்பிடுவோம் அதே அளவையால் உங்களுக்கும் அழைக்கப்படும். தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவார். இதுதான் இது நமக்காலத்தில் அனுப்புகிறவர்களை தயவு செய்து இது ஆண்டவர் தான் பெரியவர், நாம் எல்லாம் ஒன்றே கிடையாது. இந்த சாகல் என்ன சொல்றா, இந்த சாகல் மனிதனே நீ மதாக இருக்கிறாய், மண்ணுக்கு இல்லையா பாருங்க. அந்த சாம்பல் ஒன்றுமே இல்லை, சாம்பல். அந்த சாம்பல் எருவாகி மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைய அந்த சாம்பல் எருவாகிற போது அந்த எரு இந்த மண்ணை வளப்படுத்துகிறது, செடி கொடிகளை இன்னும் செழிக்க உதவுகிறது. ஹல்லேலூயா. நம்மை வெறுமையாக்கி, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் என்னை காட்டுவது ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் பாதையை மாற்றுங்க, என் பேச்சை மாற்றுங்க. இதோ மீண்டும் மீண்டும் பாவத்துல விழுந்து, நான் பாவத்தில் விழுந்து சகதியை உழைந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, நான் வாசிக்கிறேன் யோவான் நற்செய்தியில அந்த ஊதாரி மனிதன் என்ன பண்றான், தந்தையே உமக்கு எதிராகவும் இந்த விடயத்திற்காக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உனது மகன் என்று அழைக்கப்பட நான் கொஞ்சம் வேலையாட்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று அவன் மனம் வருந்துகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது நோன்பு இருப்பது நமக்கு மிக முக்கியமாக இந்த கரீரையில நம்ம சாப்பிட கரீரை வாயிலிருந்து வர வார்த்தை, அதுதான் வாயிலிருந்து வர வார்த்தை.
கவிழ்ச்சி தொடர்ந்து அது ஒரு அடையாளம். நவகாலத்துல நம்ம உடம்பை நம்ம உருக்கிற போது அதனால் வருகிற அந்த கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படியே கேட்டுருப்போம், அப்படியே பார்ப்போம், சுமாராக நமக்கு தெரிய வராது. அப்பதான் ஃபங்க்ஷன் வரும், அப்பதான் பிரியாணி வரும், சிக்கன் பிரியாணி வரும், அப்படியே மனசுடைய அப்படியே கஷ்டம், அப்படியே கடுப்பாரும் இல்லையா? ஆமா இல்லையா? சொல்ல மாட்டேன் இல்லையா? அதனால இந்த பிரியாணிக்கு நமக்கு மனசு வேதனைப்படுதுன்னா, உடம்பு சாணப்படுதுன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க புரிந்து நாம் தடுமாறுகிற போது நம்மை தாங்கி நிற்கிறவராக தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக கூப்பிடுறவர்களே, இந்த ஒரே ஒரு செய்தி பாருங்க. இந்த நினைவே நாங்கள் செய்து முடிச்சிடறேன். அனுப்பிடப்பட்ட இந்த யோனா பாருங்க, எல்லாரும் போய் மனுக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த கடவுள் அந்த நினைவே மக்களை காப்பாற்றுகிறார். நினைவே மக்களை சோத மக்களை காப்பாற்றாரா? ஏன்னா காரணம் அவங்க மனமாற விரும்பவில்லை. ஒருத்தரும் இல்லை, ஒரு நீதிமான இல்லை, ஒரு நீதிமான. நினைவே மக்கள் அரசன் தொடங்கி ஆண்டி வரை எல்லாரும் ஒன்றிருந்து இருக்கிறார்கள். இன்னொரு தத்துவமான நிகழ்ச்சி நேரமாயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு வருஷம் கடவுளா சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் என்னுடைய மக்கள், என்னுடைய மக்கள். ஆக மிக முக்கியமாக அந்த மக்கள் மீது அன்பு கொண்டு இறைவன் அவர்களை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து இவ்வாறு திருப்பலியில் ஜெபிப்பவர்கள் காலத்துல ஒரு முடிவு இருக்கும். பாத்திரத்தில் ஜமான் நினைக்கிறேன், வீட்டில் ஜமான் ஒவ்வொரு வருஷமும் புதுசு ஜமான் முடியல. அது நம்ம தூக்கி போடுவீங்க, வேணாலும் தூக்கி போடுறது, கடல்ல போய் தூக்கி போடுவாங்க. ஜமான் தூக்கி கடல் தூக்கி போடுறது, அவங்க குழந்தை தூக்கி போடுறது, வீட்டில் மாட்டி இருக்குது. அப்படி இல்லை, ரொம்ப அடையாளம். அந்த காலத்தில் இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு ஜபம். ஜபம் என்ன ஜபம்? கடவுளை நோக்கிய ஜபம், குடும்ப ஜபம். இரண்டாவது தவம். தவம் என்னது? ஒன்று முயற்சி. யாராவது திட்டு போதா கோவம் தான் கட்டப்பட்டு காலி பண்றது அப்படி நிற்காத. நீ போற காலத்தை திரும்பி போவாத, போற காலத்தை திரும்பி போகாத. அப்படியே உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு கடவுள் அவன் பார்த்துக் கொள்வார். நம்ம அந்த ஒருத்தர் முயற்சிகள், தவ முயற்சிகளை, அதே போன்று தான தர்மம், நம்மளால் முடிந்த நல்ல காரியத்தை செய்யணும். நம்ம ஒரு சின்ன உதாரணம், கோயிலை சுற்றி எவ்வளோ குட்டியா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணோம்? இந்த தவ காலத்துல எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா செடிக்குறி வைத்து இந்த இடத்தை எப்படி வச்சுக்கணும்? ஒரு பூங்கா போல. தெரியாது 40 நாள்ல என்ன பண்ணி தெரியாது. எல்லா புதர்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு என்ன வச்சிருக்கோம்? என்ன வச்சிருக்கோம்? நீங்க இடத்தை எப்படி பாதுகாப்பு? கடவுள் இந்த இடத்துல பிரசன்னமா இருக்காரு, உங்களுக்கு அருள் ஆசைப்பட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல தூக்கா வச்சிருக்கலாமா? வச்சிருக்கலாமா? உங்க பாதுகாப்பு கேட்கறேன். இந்த 40 நாள்ல இந்த ஆலய வளாகம் எப்படி தூங்கா இருக்குது, எந்த அளவுக்கு சுத்தமா வச்சு ஒன்று. இரண்டாவது, ஒரு போராடி ஆகலாம். உங்க வீடு எவ்வளவு சுத்தமா இருக்குது பாருங்க. உங்க தெருவை சுத்தமா வச்சிருக்க பாருங்க. தெரு எல்லாம் கை ரோட்ல ஊத்த அந்த ரோட்ல நடக்க போய் வர மாட்டோம், கொசு வர மாட்டோம். கை கூட ஊட்ட தானே கேக்குதா? கழுவிய ரோட்ல கலந்து போய் நடுவில் நீங்க பைக்கை பார்த்து போலாம். ஆனா நடத்துறாங்க சின்ன பிள்ளைங்க எங்க விளையாடுது தொடர்ந்து விளையாடுது. அந்த ரோட்ல வச்சுக்கணும், சாக்கடை சமைக்கணும். இதெல்லாம் தவக்காலத்தில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன
காரியங்கள் இது மிக முக்கியமானது. அப்படியே கூடு கிடைக்கும் போது இருக்கிற கோயில் சுத்தமா செய்யணும், சுத்தமா செய்யணும், பாதுகாப்பா செய்யணும். ஒரு கலாச்சாரம் பார்க்கும் போது வேடிக்கை பார்க்கும் போது எங்க போறது வேடிக்கை வேடிக்கை இதே நமக்கு ஒரு வாடிக்கையாக வச்சிருக்கணும். அந்த அன்புக்குரியவரை தயவு செய்து இருந்தா இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர பாடத்துல ஒரு மாற்றம், ஒன்று உள்ளத்துல மாற்றம், நமது குடும்பத்துல மாற்றம், அடுத்து நம்ம கோயில்ல மாற்றம். ஆமென். இப்பொழுது திருநீர் பதிக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையார் கடவுளை நோக்கி பணிந்து கொண்டாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைவர் மீது இடப்படும் நீச்சை விடுதப்படுத்த அவர் இறக்கப் கொள்வாராக. இறைவா, எங்கள் காட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன், பரிகாரங்களினால் மகிழ்கின்றேன், பக்தியுடைய மகாடங்களுக்கு செவி சாய்த்தனர். திரு நீச்சை பூசிக்கொள்ளும் ஐயாக்கள் மீது ஆசி அருளை கனிவுடன் பொழிந்தனர். இதனால் நாங்கள் தவக்காலத்தின் நவமூர்ச்சிகளை பின்பற்றி உன் திருமணம் பாஸ்கா மனைவிகளை கொண்டாடவும் விரிவுபடுத்தப்பட்ட மதன் வாழும் தகுதி திருமணமாக நாட்டதாக கிறிஸ்துவடியாக கொண்டாடுகின்றோம். நீ
Amen.
தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இவ்விடத்தில் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேருள்ளால் ஒரு நம்பிக்கையாளர் மனத்திலே வெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேடங்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்தி அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அவர்களை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வாழ்த்துதல் முதன்மை வாழ்த்துதலோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாக்குவதோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து மக்கு புகழை சேர்த்து ஒரே குழாய் சொல்வதாவது ஆகவே ஆவியை குடைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபட உடன்படிந்து நம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எழுந்திய பின் பிணத்தை எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறை பொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குபடுகின்றன ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என அவரை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரை இருக்கும் அது திரு ஆலயத்தை எங்கள் திருத்தந்தையிலேயோ எல்லா திரு நிலையராக திருவை அன்பின் நிலைகளை செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்பார்ப்புடன் உயிர் கொள்ளுகிற சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் கூறும் அந்த திருமுக முடிவுள் ஏற்றுள்ளோம். எங்கள் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புனிதர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவான பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்வேற்ற வரமுள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாழ்த்தியும் என்றென்றும் உரியதே.
வாழ்நாளின் அமைதியை கடிவுடன் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் தேவத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது பிதாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இதோ இறைவனின் சபை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த விருந்திலே பங்கு பெற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் காட்டுவோம். Amen.
ஆண்டவரே இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அவரால் எங்கள் உட்புகள் மக்கியமுடையவனாகி நாங்கள் நலம் அடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலங்கால சிறப்பாசி தலைவணங்குவோம். இறைவா, மாண்புக்குரிய திருமணம் தலைவணங்குபவர்களுக்கு ஆழமான மனப்பேரை கனிவுடன் தந்திருக்கும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. கிறிஸ்துவடியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தவத்திலும் ஜபத்திலும் தர்மத்திலும் சிறந்த விளங்க சென்று வருவோம். திருப்பலி நிறைவேற்று. இடத்துக்கு முன்பாக ஒருபடியாக கேட்கின்றீர்கள். அமைதியாக சொல்லிடுறேன். பக்தி மொழியில் இருக்கணும். ஜோமாலை டெய்லி சொல்லணும். சரிவரை கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபமாலையும் நீங்கள் சொல்லலாம். அமைதியாக ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னை அன்பு மக்களே, மலராக தொகுக்கப்பட்டது ஜெபமாலை. இறைவன் அன்னையை நோக்கி சொல்லப்படும் ஜபங்கள் ஜபமாலை சிறப்பான இடத்தை பெறுகிறது. ஜபமாலை ஜபங்களை சொல்லும்போது நீட்டு வரலாற்றை தியானிக்கின்றோம். அன்னையை தோழை எத்திக்கும் பறைசாற்றுகின்றோம். இதற்கு பயன்படும் ஜபமாலைகளை இறைவனை ஆஸ்வதிக்குமாறு செபிப்போம். அதிலிருந்து வரையே வாழ்க. அந்த தந்தாய் கண்ணிமையாக நிறைந்தவராய், தென்கள் பேர் உடையவராய், ஒரு அனைத்திற்கு தகுதி பெற்றவராய், படைப்பிற்கு சிகரமாய் படைத்தீர். அத்தகைய அன்னையோடு ஒன்றுபட்டும் திருமணம் நீட்டி வரலாற்றை தியானிக்க பயன்படுத்துகிற ஜபமாலைகளை கனிவுடன் ஆசிரியத்து புனிதப்படுத்தியுள்ளோம். இதனை இவற்றை பயன்படுத்தி யாவரும் மீட்பு படைகள் நிறைவாக பெற்று மகிழ்வோடு கண்ணில் அறியாமை காலமெல்லாம் புகழ்ந்தேற்றுவார்களாக. இந்த அன்னையின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் உரியவராக திகழ்வனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
Amen.